ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மொஃபைன்ன்ற பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க லொகேஷன் ஆயிருக்கு அப்படின்னா பனையூர்ல லொகேஷன் ஆயிருக்கு. இது கரெக்டான லொகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரெக்டா நம்ம என்ன பண்றோம், தூண்டியலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. ஆப்போசிட்ல இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. இப்போ நம்ம அது உள்ளதான் போறோம். உள்ள என்னென்ன இருக்குன்றத உள்ள இப்போ போய் பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டோம். எப்பா இந்த பேக்கரியே ஸ்பெஷல் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஸ்பெஷல் பையங்க? டீ தான் பையங்க ரொம்ப ஸ்பெஷல். டீயே இங்க விக்கலன்னு சொன்னாங்க. இல்ல பாய், இங்க டீயே இல்லன்னு சொன்னாங்களே பாய். நீங்க டீ இங்கதான் குடிச்சீங்களா இல்ல வேற எங்கேயா குடிச்சீங்களா? இல்ல பாய், அது பக்கத்துல குடிச்சோம். இங்க ஜூஸ் நல்லா இருக்கும். நாங்க என்ன ஜூஸ் குடிச்சீங்க? ரோஸ் மில்க் இங்க நல்லா இருக்கும். நாங்க சரி, எப்ப என்ன சொன்னமோ அதே மாதிரி கரெக்டா பேசுங்க பாய். பேசுங்க. பாருங்க, இவர் வந்து என்ன பேசி கொடுத்தது கூட மறந்துட்டு ஏதோ கல்ல டீ குடிச்சு இங்க டீ குடிச்சேன்றாரு, ரோஸ் மில்க் குடிச்சேன்றாரு. இதெல்லாம் இங்க இருக்கானே தெரியல. சரி, பரவாயில்ல. ஒரு மூஞ்ச பார்த்தா ஒரு நல்ல புள்ள மாதிரி தான் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு உள்ள போலாம். உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கலாம். டோனட் வேணுமா? நம்ம வந்து இந்த டோனட் என்ன பண்ணலாம், சாப்பிடும் போது எப்படி இருக்கிறத சொல்லலாம். எப்படி கட் பண்ணுறது? சூடாக இருக்காது இருக்கா? இருக்கா? மூஞ்செல்லாம் மாறிட்டு சூடுல. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்ற ரொம்ப நாள் நமக்கு ஆசை வந்துட்டோம், வாங்கிட்டோம். இதே நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நம்ம ஆசையும் சரி நிறைவேறிட்டு இந்த எக் பப்ஸு பெரிய எக்காக இருக்கிறதா பார்த்து சாப்பிட்டு தான் நம்மளுக்கு பழக்கம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன் சார். இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நார்மல் முட்டை பிடிச்ச தான் இருக்குது. டேஸ்ட் ஒர்க்கு தான். ஒரு நம்ம இங்க பப்ஸியும் டோனட் ரெண்டுத்தையுமே நம்ம ரிவ்யூ எடுத்தோம். அதில் டோனட் வந்து ஓவரால் நல்ல டேஸ்டாக தான் இருக்கு. பப்ஸ் வந்து 3 பப்ஸ் ஆர்டர் பண்ணோம். நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கு. அதில் வந்து ஒரு பப்ஸில் மட்டும் கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி 2 பப்ஸில் நல்லா தான் இருந்துச்சு, சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காம சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற கடைக்கு போக போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி சேனல் உள்ள போயிடலாம். வெல்கம் டு தொப்பி பாய் விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆலம்பட்டியான் டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குன்றத வண்டி நிப்பாட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுப்போம். இந்த கடையை வந்து நல்லா டெக்கரேஷன் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கரேஷன்காண்டியே இந்த கடைக்கு எல்லாருமே வருவாங்க. நாட்டு சக்கரை பிளாக் டீ அவ்வளவுதான். 95. இல்லைங்க, ஓரளவுக்கு இந்த கடைக்கு அவங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒர்க்கு தான். இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றத இந்த ரேட்லயே தெரியுது. இந்த பைத்தியக்கார கேமராமேன் என்னை போட்டு பாடாப்படுத்துறான். எனக்கு வேற ஒரே செய்யா இருக்கு. அப்ப இடது எப்படா சொல்ற, இதை மட்டும் பிச்சத்துக்கு போறாரு. நீங்க எச்சு போட்டுவீங்க. இது மெயின். அது ஏதோ கெட்ட மூட்ல இருக்கான். அவரு தெரியாம திருடுற மாதிரி இருக்கா? இது எப்படி தெரியுமா போயிருக்கு? நம்ம சின்ன பசங்க எல்லாம் போனோம்னா மளிகை கடைகள்ல வந்து மளிகை ஜாமான் தரமாட்டாங்க. பெரியவங்க வந்து நின்றா சீரம் ஊத்துருவாங்க. நம்மளாம் ஏமாத்தி உட்கார வச்சிருவாங்களே. பாவம் அந்த வந்து வந்தவங்களாம் நிக்க வச்சுட்டு கடைசியில போயிட்டு பெரியவங்களை கூட்டு வர என்ன பண்ணீங்க? இதெல்லாம் பேசி உங்களுக்கான உரிமை குரல் நீங்க தான் கேட்கலாம். வாங்கி தருவேண்ணா. நீ எடுத்துட்டு போய் டேபிள் எடுக்குவியா? சரியா? நாளை போய் நம்ம சேனல்ல பயங்கரமா க்ரோத் ஆயிடுச்சுன்னா உனக்கு மந்த்லி சேலரி அப்புறமா சொல்றேன். சரியா? டீ வாங்குறதுக்கு நிக்கிற நேரத்துல பால் வாங்கி வீட்லயே டீ போடலாம் போல இருக்கு. அவங்க லேட் பண்றாங்க. நம்ம வரும்போது ஒரே ஒரு ஆள் தான் இருந்தா, ரொம்ப சிரமப்பட்டாருங்க. இந்த 4 பேர் வந்து டீயா பழகுறாங்க. அப்படின்னு நம்ம டீ வந்த பாடு இல்லை.
கருப்பட்டி டீ வேற நாட்டு சக்கரை டீ வேறையா? செமையாதான் இருக்கும். எனக்கே நான் வரல. ஒரு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு சேனல். யூடியூப் சேனல்ல இருந்தா காசு வரும் நீங்களடா. இருந்த காசெல்லாம் காலியாகி ஒத்த ரூபா கூட இல்லாம சுத்தணும்னு சொல்ல மாட்டேன். காசு இருக்காங்க. ஒரு வேலையா அந்த கடல் நின்று அங்க நின்று டீயை நம்ம வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா கூட்டம் ரொம்ப நேரம் நின்றுட்டேன். ஆனா அந்த 4 பேர் வந்தவொடனே சரி நம்ம டீ சீக்கிரம் வந்துட்டுனா பார்த்தேன். அப்படியே லேட்டா தான் வந்துச்சு. ஆனா அதோட டேஸ்ட் வந்து நம்ம குஸ்து சொல்லலாம். சரியா, ஒண்ணுல தேன் மாதிரி இருக்குங்க டீ. 25 ரூபா சொல்றாங்க டீன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. நடுங்குது நரம்பு தளர்ச்சியா? இப்படிதான் இங்க பாருங்க, அவர் குடிச்சிட்டு சொன்னா குடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. டீ நல்லா தான் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு டீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க யாரு சிரிக்க தேவையில்ல. அவரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. கையை பாருங்கண்ணா, கொஞ்சம் ஓரளவுக்கு நடுங்குது. கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருக்காருங்க. சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கா? நாட்டு சக்கரை போட சொன்னாங்க. சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. இவர் எங்கேயும் நம்ம பாத்துருக்கேன்னு சொல்ற கவலையிலே பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாருங்களேன், காட்டுற வீடியோ கேமரா வந்து சுத்தி காட்ட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து கெட்டனம் பிடிச்சவர். நான் வளரக்கூடாதுன்னு என்ன சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நம்ம கேமரா பண்ணாங்க. டீ தான் குடிச்சு முடிச்சாச்சு. நம்ம அந்த வீடியோவை லாக் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல நிறைய இங்கிலீஷ் தான் சொல்றடா. ஒரு நம்ம டீ குடிச்சு முடிச்சாச்சுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி சம்மந்தப்பட்டதை சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய். உங்களோட ஆதிவாசி